வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரைக்கு நாம் வந்திருக்கோம். இங்கே ராமர் பாதம்னு சொல்லிட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இருக்குது. இந்துக்களுக்கு புனிதமாக கருதப்படக்கூடிய தலங்களில் இதுவும் ஒன்று. நம்ம வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டின உடனேயே லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச்சில் இருந்து நாம் இப்படி மேலே ஏறி போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ராமர் பாதம் வரும். அதாவது சீதையை தேடி போன சமயத்தில் ராமர் இங்கே தான் வந்து முதல்ல இந்த மணல் திட்டில் இருந்து மேலே ஏறி பார்த்ததா ஒரு வரலாறு சொல்லுது. அப்புறம் அவர் ஏதோ இந்த வழியாக போக வேண்டாம்னு சொல்லி அந்த பாதையை கைவிட்டுட்டு அங்கே ராமேஸ்வரம் போனதாகவும் வரலாறு சொல்லுது. இங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் இதை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ராமர் பாதம் இருக்குது. இது பக்கத்திலேயே ஒரு வாட்ச் டவருமே கூட இருக்குது. அதிலிருந்து நீங்கள் சீனரியும் பார்க்கலாம். இந்த காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை போகும்போது இந்த பகுதியை சுற்றி மட்டுமே நிறைய குரங்குகள் இருக்குது. அதாவது ஆஞ்சநேயருடைய வடிவம்னு சொல்லப்படக்கூடிய அந்த விலங்குகள் இங்கே இருக்கிறத நாம் பார்க்க முடியுதுங்க. உண்மையிலே அது ஒரு ஸ்பெஷல் தாங்க. இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த வாட்ச் டவரில் ஏறி நீங்கள் இந்த உப்பளத்தை பார்க்கலாம். உப்பளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சன்செட்டையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த உப்பளமுமே வரலாற்றில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அதாவது உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்த சமயத்தில் இங்கே தாங்க நடந்துச்சு. இவ்வளவு சிறப்பு மிக்க மத முக்கியத்துவம் வாய்ந்ததும் சுதந்திர போராட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்துக்கு நீங்கள் எப்போவாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் வந்து பாருங்கள்.